அறிவு தான் வேண்டும். நீங்கள் ஓட்டப்பந்தயத்துக்காக போக போகிறீர்கள், உங்களுக்கு எதுக்கு இப்போ அன்புமணி ராமதாஸும் ஓட்டப்பந்தயம் நடத்தினார்கள் என்றால் அன்புமணி வெல்வார், வயசு கொஞ்சம். இது என்ன அறிவுப்படி நடத்த வேண்டிய அரசியலில் அதுக்கு என்ன மூளை வலிமை இருந்தால் போதுமானது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சமுதாய மக்கள் இவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்களா? வாக்கு வாக்களிப்பார்களா? யாரு யாருக்கு? ராமதாஸுக்கு. நீங்கள் சொல்கிற அந்த அறிவு ராமதாஸ் அறிவுரை சொன்னீங்க, அந்த இது ஏங்க ராமதாஸ் தானுங்க கட்டிய கட்சி, ராமதாஸுக்கு தானே வாக்கு வங்கி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். வாக்களிப்பவர்கள் ராமதாஸைத்தான் பெரிதாக கருதுவார்களே தவிர இப்பொழுது கட்சி யாரிடம் இருக்கிறது என்பதை பெரிதாக கருத மாட்டார்கள். ஆகவே இப்போ 4 பேர் ராமதாஸ் நடத்தி நிறுத்தி வைத்தால் எளிதாக அவருடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வெற்றி பெறக்கூடும். இப்போ பாமகக்கு ஏறக்குறைய 4 to 5% இருக்கிறப்ப ராமதாஸ் புதிய கட்சி துவங்கி தேர்தல் சந்தித்தால் இந்த வாக்கு சதவீதம் அப்படியே போயிடும் நினைக்கிறீங்களா? அப்படியே போகாது. ஒரு பகுதி அவரிடம் இருக்கும், அன்புமணியிடம் இருக்கும். ஆனால் பெரும்பகுதி ஒரு ரொம்ப வலிமையாக அவர்களுக்கான கட்சி என்கின்ற நிலைப்பாடு போய்விடும்.